ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன இப்படியே பார்க்க போகிறோம்னா, அடகு வைத்த நகையை மீட்பதற்கு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய பேர் கோல்டை ப்ளெட்ஜ் பண்ணியிருப்போம். ஆனால் மீட்றதுக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் ப்ளெட்ஜ் பண்ணியிருப்போம். அவசர தேவைக்கு தான் விற்போம். ஆனால் அதை மீட்கணும். மீட்காமல் விட்டுட்டிங்கன்னா அந்த நகை அப்படியே முழுகி போயிடும். அதனால் எப்படி மீட்கிறது, என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்குதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஹவு டு க்ளோஸ் ஏ கோல்டு லோன் டிப்ஸ். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் அடமானம் ஒரு 1 lakh அப்படின்ற மாதிரி நான் ஒரு கால்குலேஷன் சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் 1 lakh நீங்கள் வச்சுருக்கிறீங்க கோல்டு லோன். இதை நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கிறீங்கன்னா இல்லை ப்ரைவேட் அடகு கடை அந்த மாதிரி வச்சுருக்கிறீங்களான்ட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். பேங்க்கில் வச்சுருந்தா இப்போ புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆர்பிஐயில். 1 இயர்க்குள்ளே நீங்கள் வச்ச நகையை வட்டி அசலமாக கட்டி மீட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சில பேங்க்கில் இன்னும் ரூல்ஸ் மாறலை. நீங்கள் அந்த ஒரு வருஷத்துடைய வட்டியை மட்டும் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும். அடுத்த வருஷம் தடவை மறு அடகு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள் பேங்க்கில் அது எப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நிறைய பேங்க்கில் இப்போ ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் மாற்றிருக்கிறாங்க. அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஆனால் பேங்க்கில் ஒரு வருஷம் நமக்கு டைம் பீரியட் இருக்குது. ஒரு வருஷம் கழித்து தான் நான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சில ப்ரைவேட்டில் மோஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் இருக்குது. மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ரெகுலராக பே பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த விட்டு போன மந்த்லக்கும் அடுத்த மாதமும் சேர்த்து ஒரு வட்டி போடுவாங்க. அதை நீங்கள் கவனித்து வைக்கணும். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி. ஆனால் அமௌண்ட் இப்போ 5,000 தராங்கன்னா ப்ரைவேட்டில் 5,500 அந்த மாதிரி தருவாங்க. ஒரு 500, 500, 1000 அந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கும். ஆனால் ப்ரைவேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி. அது இல்லாமல் இப்போ நீங்கள் பேங்க்கில் ஒரு 5 பவுன் நகை எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க. அப்போ தான் ஒரு 2 லட்ச ரூபாய் தராங்க அப்படின்னா, ப்ரைவேட்டில் ஒரு 1,50,000 லட்சம் வச்சா கூட போதும், உங்களுக்கு தருவாங்க. நகைக்கு அவங்க கம்மியான நகை இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ப்ரைவேட்டில் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் பேங்க்கில் நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் கனரா பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் சொல்கிறேன். என்னோடது கனரா பேங்க்கு. கனரா பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 8.64% இருக்குது. இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது? 8.64 அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பர்சன்டேஜில் கன்வே பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8.64% 12 மாதம் 12ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா 0.72 பைசே மந்த் ஆன் மந்த் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஆகும். இது கால்குலேஷனோடு நான் சொல்கிறேன் எவ்வளோ அமௌண்ட் வருது மந்த் ஆன் மந்த்து, இயர்லினா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட். லோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். பேங்க்கில் தான் லோ இன்ட்ரெஸ்ட்டு. அதை நீங்கள் பார்த்துட்டு அடமானம் வைங்க. எல்லா இடத்துலையும் அடமானம் வைக்காதீங்க. அதனால் பேங்க்கை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 1 lakh அமௌண்ட் இருக்குதுன்னா சரி, ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தால் சரி. நீங்கள் பெரிய அமௌண்ட் வைக்கிறீங்க, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னா அதை பிரித்து வைங்க 2, 3 அக்கௌண்ட்டாக. 1 லட்சம் 2 லட்சத்துக்கு 2 வைங்க, 1 லட்சத்துக்கு 1 வைங்க. பிரித்து 3 அக்கௌண்ட்டாக பிரித்து வைங்க. பிரித்து வைக்கும் போது தான் நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமௌண்ட் எந்த அமௌண்ட் கொஞ்சம் கையில் அதிகமாக கிடைக்குதோ ஒரு நகையை கட்டி மீட்டுடலாம். இதே நீங்கள் 5 லட்சத்தை ஒன்றா ஒட்டிக்காக வச்சிங்கன்னா உங்களால் எடுக்க முடியாது. 5 லட்சம் வைக்கும் போது மொத்தமே அசல் வட்டி எல்லாம் சேர்த்து தான் ஒரு வருஷம் அப்புறம் எடுக்க முடியும். அப்படின்னா உங்களால் எடுக்க முடியாது. இதே 1 லட்சம் நான் வைக்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, நான் மாதம் மாதம் கட்டி அந்த 1 லட்சத்துக்கு நகையை ஃபஸ்ட்டு மீட்டினா அந்த 1 லட்சத்தில் என்ன நகை இருக்குதோ அதை உங்கள் கையில் எடுத்துடலாம். மீதி 2 லட்சம் இருக்கிறத நீங்கள் பொறுமையாக கூட கட்டலாம். இது மாதிரி பிரித்து வைங்க. ஆனால் அங்கே பேங்க்கில் ஒரே அக்கௌண்ட்டாக வச்சுக்கோங்கன்னு கூட நம்மளுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்கள் இல்லை எனக்கு பிரித்து வைங்க, நான் மீட்டுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் ஆன்லைன் பேமெண்ட் கனரா பேங்க்கில் இருக்குது. நிறைய பேங்க் மோஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைனில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் கண்டிப்பாக அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 500, 1000 இருந்துச்சுன்னா கூட உங்கள் டெபாசிட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா கோல்டு லோனுக்கு அதை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன அமௌண்ட் இது நான் இது இப்படி எடுத்துகிட்டு பேங்க்குக்கு எப்படி போவேன் அப்படின்னு நினைக்காம ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அமௌண்ட்டை கட்டிகிட்டே வரும்போது ஒரு வட்டி கட்டின இது ஃபீலிங் கூட வரும். நீங்கள் கையில் எப்போல்லாம் அமௌண்ட் இருக்குதோ அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பெய்டுன்னு ரெகுலர் மந்த் ஆன் மந்த் ரெகுலராக கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ஆச்சு பெய்டு பண்ணுங்கள். பே பண்ணாமல் அப்படியே விட்டுறாதீங்க நகையை. அது இல்லாமல் நீங்கள் பே பண்ணணும் ரெகுலராக அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லார்ட்டையுமே சொல்லி கலந்து பேசி நகையெல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் அடமானம் வைங்க. தனியாக நீங்கள் போய் அடமானம் வச்சுட்டு நாளைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபேமிலியில் யாரும் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணி நகையை வைக்க போகிறோன்னா எல்லோரும் சேர்ந்து வச்சுட்டு அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் மந்த் ஆன் மந்த் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு பே பண்ணுங்கள். சப்போஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் உங்களுக்கு வருது இந்த மந்த்து,
இல்லைன்னா இந்த மந்த் ஃபுல்லாகவே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், வந்து கிராசரி வாங்குறது, இபி பில் கட்டுறது, பால் வாங்குறது, கேஸ் வாங்குறது எல்லாமே முடிச்சுட்டு உங்ககிட்ட பேலன்ஸ் ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் வந்த உடனே கையில் இவ்வளோ இந்த மந்த் க்ளோஸ் பண்ணுறேன், எனக்கு 30ஆம் தேதி இவ்வளோ அமௌண்ட் மீது, அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் கட்டிவிடுங்க. உங்களுடைய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கையில் இருக்குது, மிச்சம் பிடிக்கிற அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை கூட கையில் கட்டிடுங்க. அது இல்லாமல் ரொம்ப எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் பண்ணாமல் நீங்கள் சேர்த்தா தான் கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட 1,00,000 வந்து 1 இயருக்குள்ளே வந்து உங்களால் மீட்க முடியும். அது இல்லாமல் 1 இயர் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த 1,00,000 முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணுங்கள். டார்கெட் பண்ணால் தான் கண்டிப்பாக உங்களால் முடியும். அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாமல் ஷாப்பிங் போகிறது, டின்னருக்கு வெளியே போகிறது, படம் மூவிக்கு போகிறது, அந்த மாதிரி வந்து இந்த டைமில் வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி கடன் இருக்குது ₹1,00,000. அந்த ₹1,00,000 மீட்கணும்னா கண்டிப்பாக வந்து அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் கண்ட்ரோல்லே வச்சுருந்தா தான் கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து நகை வந்து மீட்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏலச்சீட்டு, குலுக்கல் சீட்டு, அதை பற்றி தான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து சீட்டு கூட போடுவாங்க. மந்த் ஆன் மந்த் வந்து சீட்டு போடுவாங்க. சீட்டில் போடும்போது வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே எடுத்துட்டு அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நகைக்கு கட்டி நகையை மீட்டுருங்க. இல்லைன்னா குலுக்கல் சீட்டு போட்டுருந்தீங்கன்னா ஒரு 10 பேர் இல்லை 20 பேர் குலுக்கல் இருப்போம். உங்கள் பேர் வந்து 1லேருந்து ஒரு 5 சீட்டுக்குள்ளே குலுக்கலில் விழுந்துருச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அமௌண்ட்டை கட்டி எடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலிஸில் யாருனா இருந்தாங்கன்னா சீட்டில் எனக்கு கொஞ்சம் கோல்டு லோன் இருக்குதுப்பா, எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க இந்த மாதம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட அவங்களுக்கு விழுந்தால் கூட உங்களுக்கு தர வாய்ப்பு உண்டு. நீங்கள் வாங்கிட்டு அதை அப்படியே கூட கட்டிடலாம். ஏன்னா வந்து அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகுது. அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து இந்த சீட்டுக்கு வந்து நம்மளை காப்பாற்றும். அது இல்லாமல் மந்த்லி வந்து அசலும் வட்டி எப்படி கட்டுறது அதோட கேல்குலேஷனோட பார்க்கலாம். மினிமம் வந்து 1,00,000 லோனுக்கு ஒரு 3 சவரன் நகை நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். அசல் வந்து 1,00,000, 8.64 வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. இயர்லி இன்ட்ரெஸ்ட் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ₹8,640 வருது இயர்லி இன்ட்ரெஸ்ட்டு. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹720 வருது. இதை எப்படி வந்து இயர்லிக்காக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 1,00,000 இருக்குது, இந்த 8.64 இருக்குதுல்ல, இப்போ 1,00,000 இருக்குது இன்ட்டு 8.64% நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இயர்லி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.64 வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட் கிடச்சிது. 1,00,000 இன்ட்டு 8.64 போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து இதை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. 8,640 டிவைடட் 12 போட்டிங்கன்னா 1 இயரோட 1 மந்தோட இன்ட்ரெஸ்ட் வந்துடும் 720 வந்துடுது. இப்படி தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க பேங்க்கில். நீங்கள் வந்து மாதம் மாதம் வட்டியும் அசலும் சேர்த்து கட்டணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 5,000 கையில் இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போய் கட்டுறதா தான் வட்டியும் அசலும் சேர்த்து கட்டுங்க. இப்போ வந்து 1,00,000 வந்து 5,000 கட்டுறீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து 95,000 இருக்குது. அப்போ 95,000க்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தா இயர்லி ₹8,208. மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ₹684. இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா 8,640 இருந்துச்சு, இப்போ ₹8,208 இருந்துச்சு. சரி, மறுபடியும் வந்து உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் வருது, ஒரு 10,000 இருக்குதுன்னா 10,000 கட்டுங்க. கட்டிங்கன்னா 85,000 இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில். 85,000 இருந்துச்சுன்னா அதுக்கு அப்போ இயர்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது? ₹7,352 வருது. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ₹612 மந்த் ஆன் மந்த் இன்ட்ரெஸ்ட் வருது. அப்புறம் மறுபடியும் ஒரு 5,000 இருந்துச்சுன்னா 5,000 கட்டுங்க. 80,000 வருது. அப்போ 80,000க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6,912. அப்போ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து 576 வருது. இது மாதிரி தான் கையில் இருக்கும்போது அமௌண்ட்டு கட்டணும். எப்போவுமே கட்டும்போது அசல் ப்ளஸ் வட்டி சேர்த்து கட்டுங்க. இல்லைன்னா வட்டி தொகையாச்சும் தனியாக கட்டிட்டு இதை வந்து நான் அசலுக்கு கட்டுறேன், இப்போ 5,000 வந்து நான் அசலில் கட்டுறேன், 10,000 அசலில் கட்டுறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட அசலில் கட்டுங்க. வட்டி வந்து 600, 700, ஒரு ₹1,000க்குள்ளே தான் இருக்குது. அது இதை வந்து தனியாக கட்டிடுங்க. இன்ட்ரெஸ்ட் இது வந்து நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பே பண்ணுறேன்னு சொல்லி கட்டுங்க. இது வந்து அசலுக்கு, இது வந்து பேங்க்கில் மட்டும் தான் இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இதே நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் எதனா வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேல்குலேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் தான் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அசலில் கட்டுறேன்னு சொல்லுவாங்க. அசலில் கட்டுறதா இருந்தாலும் மொத்தமாக கட்டி தான் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்கில் தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கட்டுங்க. அப்படி கட்டும் போது பார்த்தீங்கன்னா அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்ந்து குறையும் நமக்கு. ஏன்னா கையில் இருக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை நம்ம கட்டிகிட்டே வரும்போது அது ரெண்டுமே குறையும். இப்போ வந்து ஒரு வருஷத்தில் வந்து 80,000 இருக்குது.
இப்போ 1 இயரில் 80,000 இருக்குது. அப்படியே நீங்க வந்து இருந்துச்சுன்னா, நீங்க வட்டி மட்டும் கட்ட வேணும். இப்ப வந்து மறு அடகு ஒரு 1 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து இத மறு அடகு வைக்கிறேன். சில பேங்க்ல வந்து இப்ப அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க கேளுங்க உங்க பேங்க்ல போய் நேரா போய் விசாரிச்சு, இது மாரி வந்து நம்ம பேங்க்ல வந்து 1 இயர் நகை வச்சா, அப்பயே 1 இயர்க்குள்ள மீட்கணுமா? இல்லன்னா வந்து மறு அடகு வைக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு மறு அடகு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சில இடத்துல. நீங்க அத சொல்லுங்க. அப்போ வந்து மறு அடகு வச்சா, அந்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அத மட்டும் கட்டி இப்ப நீங்க ரூ. 1,00,000 வச்சிருப்பீங்க. ஆனா, இப்ப 80,000 தான் உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்குது. 80,000 மட்டும் மறு அடகு வைங்க. 20,000 நீங்க வந்து அசல கட்டுனதுனால, உங்களுக்கு 20,000 ஒரு வருஷத்துல லாபம் தான் நீங்க கட்டுனதுக்கு. ஆனா, சப்போஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா மாறும். இப்ப நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்ப நீங்க விக்கும்போது 8.64 2024 விக்கிறீங்க. ஆஃப்டர் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணும்போது, இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். 9 கூட இருக்கலாம், 8% கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஆர்பிஐ வந்து சொல்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். அது இல்லாம பேங்க் டு பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. எல்லா பேங்க்லயும் வந்து ஒரே மாரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கணக்குல வைக்க மாட்டாங்க. அது சேஞ்ச் பண்ணும்போது, நீங்க கண்டிப்பா அத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க பேங்க்ல வந்து நீங்க என்னென்ன பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து அடமானம் வைக்கும்போது வந்து ஆர்பிஐ ரூல்ஸ் பிரகாரம் 1 வருஷத்துக்குள்ள நகை மீட்டணுமான்றது பார்க்கணும். அசல் பிளஸ் வட்டி கட்டா அமௌண்ட் குறையுதான்னு பார்க்கணும். அது இல்லாம இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியான்னு பார்க்கணும். கோல்டு ரேட்டுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அவங்க தராங்கன்னு பார்த்துட்டு, நீங்க வந்து பேங்க்ல வந்து அப்ரோச் பண்ணி நகைய வந்து வைங்க.